இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 மனிதர்களுக்கு, ஆண்களுக்கு பகிர்ந்தளித்த அந்த நற்செய்தியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதோடு இன்றைய நாளிலே கடவுள் நம் தேவையை முன்பே அறிந்து செயல்படுகிறார் என்ற சிந்தனை அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எலியா இறைவாக்கினர் பஞ்சம் அதிகமாக இருந்த காலகட்டத்திலே ஊரை விட்டு வெளியே வந்து ஒரு கைம்பெண்ணிடம், அதாவது கணவனை இழந்த ஒரு பெண்ணிடம் செல்லுகின்றார். சென்று கேட்கின்றார், எனக்கு கொஞ்சம் ரொட்டி வேண்டும் என்று கேட்க அந்த பெண்மணி என்ன சொல்லுகின்றார், என்னிடம் ஒரு கைப்பிடி அளவு மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது. இதை நான் சுட்டேன் என்றால் ஒரு நேரத்திற்கு தான் வரும். அதை நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு விட்டு இறந்து விடுவோம். அடுத்த நேரத்திற்கு எங்களிடம் எதுவும் இல்லை என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றார். அதை கேட்ட இறைவாக்கினர் எலியா சொல்லுகின்றார், நீ முதலில் அதை அங்கு சென்று அதை சுட்டு எடுத்து எனக்கு எடுத்துட்டு வா என்று சொல்லுகின்றார். அந்த பெண்மணி எந்த வார்த்தையும் மறு வார்த்தை பேசவில்லை. காரணம், இவர் கடவுளின் தூதர், திருத்தூதர் என்பதை அறிந்து கொள்ளுகின்றார். ஆகவே நாம் எதற்கு ஏதாவது பேசி ஒரு பிரச்சனையை உருவாக்குவது என்று நம்பிக்கையோடு அந்த பெண்மணி அப்பத்தை சுட்டு கொண்டு கொடுக்கின்றார். எது நடந்தால் நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று சுட்டு கொடுத்த உடனே எலியா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், மகளே, அந்த மாவு, அதாவது அந்த சட்டியில் இருந்த மாவு எந்த அளவு இருந்ததோ நீ சுடுவதற்கு முன்பு, அதே அளவு மாவு, அதே அளவு எண்ணெயும் பஞ்சம் தீரும் வரை இந்த வீட்டில் இருக்கும். அதாவது நீ எந்த அளவுக்கு தியாக உள்ளத்தோடு இருந்தாயோ அதே தியாகத்தை இறைவன் உன் மீது காண்பிக்கின்றார். ஆனால் நீ ஒரு நாள் உன்னுடைய தியாகத்தை காண்பித்தாய், இறைவன் பஞ்சம் தீரும் வரை உனக்கு அந்த தியாகத்தை செய்கின்றார். ஆகவே உன்னுடைய வீட்டிலே பட்டினி என்பதே இராது என்று கூறி வாழ்த்திவிட்டு செல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை நாம் இன்றைய வாசகங்களிலும் பார்க்க முடிகின்றது. இன்றைய வாசகமும் நமக்கு இதை சிந்திப்பதற்காக அழைப்பு விடுக்கிறது. அதாவது கடவுள் முன்பே ஒருவரிடம் என்ன இருக்கிறது, அவருக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை அறிந்து கொள்கிறார். அதன்படி அவர் செயல்படுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், எலியா இறைவாக்கினரிடம் ஒருவர் 20 அப்பங்களை கொண்டு கொடுக்கின்றார். உடனடியாக எலியா இறைவாக்கினர் என்ன சொல்லுகின்றார், அந்த 20 அப்பத்தையும் நீ அங்கிருக்கின்ற அனைவருக்கும் பகிர்ந்து கொடு என்று சொல்ல அவர் சொல்லுகின்றார், என்னிடம் இருக்கிறது 20 தான், நான் எப்படி 100 பேருக்கு கொடுக்கிறது? எலிசா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், அதை கொடுத்த பின்பு நிச்சயமாக அந்த 100 பேருக்கு கொடுத்த பின்பும் நிச்சயமாக மீதம் இருக்கும் என்று சொல்லுகின்றார். அவரும் அதை கொடுக்க அவ்வாறே நடைபெறுகின்றது. ஆக 20 அப்பங்கள் 100 பேருக்கு மட்டுமல்லாமல் மீதம் வரும் அளவிற்கு இறைவன் அங்கே அருள் அடையாளத்தை செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நிகழ்வு உணர்த்தும் உண்மை என்னவென்றால், முதலில் நம்மிடம் உள்ளவற்றை கொடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். இரண்டாவது, நம்மிடம் பகிரும் மனப்பான்மை இருக்க வேண்டும். கொடுப்பது என்றால் என்ன? எதை கொடுப்பது? நம் நேரத்தை, நம் திறமையை, நம் அறிவை, இன்னும் இது போன்ற பல. இதைத்தான் கல்கட்டா அன்னை தெரசா அவர்கள் செய்தார்கள். தன் நேரத்தை கொடுத்தார்கள். முதல் 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் காலையிலே நற்கருணை நாதருக்கு கொடுத்தார்கள். அந்த நற்கருணை நாதரிடமிருந்து பெற்ற அருளை அதன் பின்பு நோயாளிகளுக்கும், துன்புறுவோருக்கும், ஒதுக்கப்பட்டவர்களுக்கும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கும், வீதியிலே தங்களுடைய பிள்ளைகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்கும் தன் நேரத்தை செலவிட்டார். பின்பு தன் திறமையையும் எதற்கு பயன்படுத்தினார் என்றால், நர்ஸாக பயிற்சி எடுத்துக் கொள்ளுகின்றார். தான் பெற்ற பயிற்சியை விலைக்கு விற்கவில்லை, காசுக்காக எதையும் செய்யவில்லை. ரோட்டில் கிடந்த தொழுநோயாளிகளின் புண்களை தொட்டு சுத்தம் செய்ய பயன்படுத்துகின்றார். ஆகவே அன்பு மிக்கவர்களே, இறைவன் இதைத்தான் விரும்புகின்றார். அடுத்ததாக அவர் விரும்புவது பகிர்தல். விவிலியத்திலே முதல் புத்தகத்திலே பார்க்கின்றோம், காயின் ஆபேல் என்ற சகோதரர்கள். ஒருவர் ஆட்டு மந்தையை கவனித்து வருகின்றார், இன்னொருவர் நிலத்தில் உழுது பயிரிட்டு காய்கறிகளை உற்பத்தி செய்கின்றார். இதில்
ஆபேல் என்பவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய மந்தையில் உள்ள சிறந்த ஆட்டுக்குட்டியை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றார். தன்னிடம் உள்ளவற்றில் அது நல்லதை கடவுளுக்கு பகிர்கின்றார். ஆனால் காயினோ தன் தோட்டத்தில் கெட்டுப்போன காய்கறிகளையும் கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வருகின்றார். இதில் உண்மையான பகிர்தல் எது? ஆபேலின் பகிர்தல் உண்மையான பகிர்தல். காரணம், அந்த பகிர்தல் அன்பு இருந்தது, கடவுளோடு அவருக்கு இருந்த பாசம் இருந்தது. ஆகவே அந்த காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார். ஆக இது போன்ற பகிர்தல் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? என்றால் நாம் பகிர்வது என்றால் நமக்கு போக மிஞ்சியதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முற்படுகின்றோம். அதல்ல பகிர்தல். என்னிடம் இருக்கின்ற எனக்கு இருக்கின்ற ஒன்றை எடுத்து மற்றவருக்கு கொடுப்பது. எனக்கு வேண்டும், ஆனால் அது இன்னொருவருக்கு கொடுக்கின்ற பொழுது அது சிறப்பாகின்றது என்று உணர்ந்து நாம் கொடுக்கின்ற பொழுது அது உண்மையான பகிர்தலாகிறது. அந்த உண்மையான பகிர்தலை இயேசு இந்த நற்செய்தியின் வெளிப்படுத்துகின்றார். 5000 ஆண்கள் கூடியிருக்கும் இடம் 5 அப்பம் 2 மீன் மட்டுமே இருக்கிறது. இது போதாதென்று தெரியும். ஆகவே தான் சீடரிடம் பிலிப்பிடம் கேட்கின்றார், எத்தனை அப்பங்களும் எத்தனை மீனும் இருக்கின்றது? ஏனென்றால் அதற்கு முன்பே இயேசுவுக்கு தெரியும் எத்தனை அப்பம் இருக்கிறது, எத்தனை மீன் இருக்கிறது, எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு எப்படி உணவு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் முன்பு அறிந்து செயல்படுத்த திட்டத்தை தீட்டிவிட்டார். அந்த சூழலிலே பசியால் வந்திருக்கின்ற அந்த மக்களை அவர் தனிமையாக வருத்தத்தோடு வேதனையோடு அனுப்ப விரும்பவில்லை. அந்த 5ஐயும் 5000த்திற்கு மேலான அப்பங்களாக பலுகி பெருக செய்து அங்கு வந்த அந்த மக்களுக்கு கொடுத்து மீண்டும் பல கூடைகளில் எடுத்துச் செல்கின்றார்கள். இயேசு இதை ஏன் செய்தார் என்றால், அவர்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் வாழ்வில் ஒரு ஆன்மீக மாற்றம் வர வேண்டும் என்பதே. ஆனால் அவர்கள் உலக அரசு, உலக மாட்சி, உலக செல்வம் இவற்றே நாடினார்கள். இன்று நம்மை போன்று நாம் ஆலயம் செல்வோம், ஜெபமாலை சொல்வோம், கடவுளே எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்போம். ஆனால் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வீட்டை கட்டுவதும், திருமணத்தை நடத்துவதும், கடன் வாங்கி செலவு செய்வதும், இந்த உலகில் இருக்க ஆடம்பரங்களை கொண்டாடுவதும், ஆட்டம் பாட்டம் என மகிழ்ந்திருப்பதும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதும் என்று உலக காரியங்களில் அதிக ஈடுபாட்டோடு இருக்கின்றோம். ஆக அந்த மக்களுக்கும் நமக்கும் பெரிய வேறுபாடுகள் ஒன்றுமில்லை. அவர்களும் உலக ஆட்சியும் உலக மாட்சியும் ஆடினார்கள், நாம் அதை தான் செய்தோம். ஆனால் ஆகவேத்தான் இயேசுவை அரசராக்க முற்பட்டார்கள். அவர் மட்டும் அரசராக்க முற்பட்டார்கள். நாமும் தான் இயேசுவிற்கு பல பட்டங்களை கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இயேசுவின் பெயரால் பல வசூல்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு விரும்புவது என்ன? பகிர்ந்து வாழ்வது. ஒருவர் சொல்லலாம், என்னிடம் கொஞ்சம் தான் இருக்கிறது, என்னுடைய தொழில் அதிகமாக செல்லவில்லை, என்னிடம் போதிய பணம் இல்லை. நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்களிடம் கொஞ்சம் இருக்கிறதோ நிறைய இருக்கிறதோ, உங்களிடம் உள்ளவற்றை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு உங்களுடைய பணியை தொடருங்கள். அவர் மீதியை பார்த்து கொள்வார். என்றால் பல புனிதர்களை பார்த்திருப்போம். இன்று அவர்கள் பெரிதாக பேசப்படுகின்ற அனைத்து புனிதர்களாக இருந்தாலும் சரி, புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசியாக இருக்கட்டும், புனித அகுஸ்தினாராக இருக்கட்டும், புனித அக்வினஸாக இருக்கட்டும், புனித வின்சென்ட் பாவுலாக இருக்கட்டும், புனித மரிய வியானியாக இருக்கட்டும், புனித அவலத்தரசமாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தொடக்க காலங்களிலே ஒன்றுமே இல்லாமல் தான் இறைப்பணியை ஆற்ற தொடங்கினார்கள். கடவுள் மீது நம்பிக்கையை வைத்து தங்கள் பணியை தொடங்கினார்கள். கல்கட்டா அன்னை தெரசாவும் அப்படித்தான். ஆனால் இன்று பல இடங்களிலே பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் கடவுள் மீது வைத்த நம்பிக்கை. இறைவன் மீதியை பார்த்து கொண்டார். அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்தார். கட்டடங்கள் உயர்ந்தன, பணிகள் உயர்ந்தன, இன்னும் பலவற்றை இறைவன் அவர்கள் வழியாக இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். ஆக இறைவனை வாழ்வின் மையமாக கொண்டிருக்கின்ற பொழுது வளர்ச்சிகள் தானாக நடந்து கொண்டிருக்கும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். சிந்தித்து பார்ப்போம். நான் என்னை மையப்படுத்தி வாழ்கின்றேனா? இறைவனே என்னுடைய வாழ்வின் மையம், என்னிடம் இருப்பவையெல்லாம் அவர் கொடுத்தவை, என்னிடம் இருப்பவையெல்லாம் நான் வைப்பதற்கல்ல, மாறாக பகிர்ந்து வாழ்வதற்கே என்று உணர்ந்து வாழ்கின்றோமா? அல்லது சுயநலவாதியாக இருக்கின்றோம் என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.